ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம பார்க்க போகிறது இங்கிலீஷ் க்ரோசெட் ஸ்டிச். ஃபஸ்ட்டு நம்ம சிங்கிள் க்ரோசெட் போட்டுக்கிட்டு இப்போ அந்த பாருங்கள், ஒரு இதில் ஒரு செயினில் ஒரு க்ரோசெட் போட்டுட்டேன். ஒன்று அடுத்தது அதே செயின்லேயே ரெண்டாவது தடவை போடுறோம் பாருங்கள். இதுதான் ஒரு இதில் நம்ம ரெண்டு போட்டுக்கிட்டு வரோம். ஒவ்வொரு செயின்லேயும் ரெண்டு போட்டோம்னா நமக்கு எத்தனை தேவையோ, ஒரு செயின்லேயே 3 தேவைனாலும் போட்டுக்கலாம். அதுதான் நம்ம எத்தனை இன்க்ரீஸ் பண்ணிக்கணுமோ அத்தனை போட்டுக்கிட்டோம்னா நமக்கு இன்க்ரீஸ் க்ரோசெட். பாருங்கள், நல்லா மறுபடியும் ஒரு செயினில் நம்ம ரெண்டாக போடுறோம். இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரும். அதுதான் இன்க்ரீஸ் க்ரோசெட். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டிக்ரீஸ். ஒரு செயினில் நம்ம போட்டுட்டோம், சிங்கிள் க்ரோசெட் போட்டிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு செயினில் போட்டுட்டு ஒன்று போட்டுட்டோம்னா சிங்கிள் க்ரோசெட். அடுத்தது ரெண்டாவது செயினில் நம்ம ஹூக்கை விட்டு நூலை எடுத்து மறுபடியும் இழுக்கக்கூடாது. மறுபடியும் அடுத்ததில் விடணும். அடுத்த செயினில் ஒரு செயினை விட்டு அடுத்த செயினில் சேர்த்து 3த்தையும் இழுத்தோம்னா நமக்கு டிக்ரீஸ். அதாவது ஒரு செயின் நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி செயினில் போட்டுட்டோம், ஒரு செயினை குத்தி நூலை எடுத்துட்டு மறுபடி ரெண்டாவது செயினில் விட்டு எடுத்து நூலை 3த்தையும் சேர்த்து போடணும். சிங்கிள் க்ரோசெட். இதுதான் டிக்ரி. கம்மி பண்ணிக்கிட்டே வர்றது. நமக்கு எத்தனை செயின்ஸ் குறைச்சிக்கிட்டு வேணுமோ நமக்கு அத்தனை குறைச்சிக்கலாம். அதை மாதிரி நம்ம இதை மாதிரி சிங்கிள் க்ரோசெட்டில் போடுறோம். டபுள் க்ரோசெட் வேணுனாலும் டபுள் க்ரோசெட்டில் போட்டுக்கலாம், எதில் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. சரித்திரம் ஒரு முறை உன் பேரை சொல்ல வேண்டும் என்றால் நீ பலமுறை என்னிடம் வர வேண்டும். இப்படிக்கு முயற்சி. நன்றி, வணக்கம்.